Taste the Daily. இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் ஹெச் ராஜா அவர்களை கண்டித்து. வாய் துடுக்க அதிகம் உண்டு ஹெச் ராஜா அவர்களுக்கு. அவர் எப்போதுமே வாய் துடுக்காகவே பேசிக் கொண்டிருப்பார். சிவகங்கையில் டெபாசிட் இழந்த ஹெச் ராஜா அவர்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வன்மையாக கண்டிக்கிறது. தேசத்தை பற்றி இவர்களுக்கு என்ன தெரியும்? இந்த தேசத்திற்காக உயிர் நீட்டார்களா இந்த அரை ட்ரௌசர்கள்? இரண்டு விதமான சித்தாந்தம், ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் நாக்பூரில் இது நாள் வரை ஒரு நாள் கூட இந்திய தேசிய கொடியை ஏத்தாதவர்கள் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தவாதிகள், பாஜக என்கிற முகமூடியை மூடிக்கொண்டிருக்கிறவர்கள். இவர்களுக்கு தெரியுமா தேசப்பற்று என்னவென்று? இந்திய தேசிய வரலாற்றில் எங்களால் பட்டியலிட முடியும் எத்துணை பேர் நாங்கள் பலி கொடுத்திருக்கிறோம் என்று. உங்களால் முடியுமா? ஒரு அரை ட்ரௌசரை உங்களால் குறிப்பிட்டு கூற முடியுமா இந்திய தேசத்திற்காக நீங்கள் உயிர் நீத்தீர்கள் என்று? இந்திய தேசத்தின், பாரதத்தின் கொடியை மதிக்காதவர்கள் நீங்கள் பேசுகிறீர்களா தேசத்தை பற்றியும் தேசப்பற்றை பற்றியும்? எங்கள் அன்பு தலைவர் ராகுல் காந்திஜி அவர்கள் இந்த நாட்டிற்காக அலகாபாத் மாளிகை எழுதி கொடுத்த நேருவின் கொல்லு பேரன். நீங்கள் சைனாவிற்கு நம் நாட்டை தார வார்த்தவர்கள். நீங்கள் பேசுகிறீர்களா தேசப்பற்றை பற்றி? ஒரு முறை ராஜ்காட்டில் இடி ரைடு நடக்கும் போது அன்பு சகோதரி பிரியங்கா காந்தி அவர்கள் கூறுகிறார், இஸ் தேஷ் கி தர்த்தி மேரே குடும்ப கே खून से सींचा है அப்படிங்கிறார். இந்த நாட்டோட ஒவ்வொரு மண்ணும் எங்களுடைய குடும்பத்தோட ரத்தத்தினால் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்ட்டு அன்பு சகோதரி பிரியங்கா காந்தி அவர்கள் கூறினார். ராஜீவ் காந்திஜி அவர்கள், இந்திரா காந்திஜி அவர்கள் போன்றவரை இழந்த குடும்பம் எங்கள் காந்தி குடும்பம். இது காந்தி தேசம், நாங்கள் காந்திய கட்சி. எங்களை விட இந்த தேசத்திற்கு உயிர் நீத்தவர்கள், தியாகம் செய்தவர்கள் என்று யாருமே இருக்க முடியாது. தேசப்பற்றை பத்தி, தேசத்தை பத்தி யார் கூறுவது? ஹெச் ராஜாவா? எப்போதுமே எச்சை போலவே பேசிக் கொண்டிருக்கிறார் ஹெச் ராஜா அவர்கள். ஒருவேளை அவர்களுடைய இனிஷியலில் ப்ராப்ளமா என்று எனக்கு தெரியவில்லை. சுப்பிரமணிய சாமியிடம் போய் கேட்க வேண்டியது தானே தேசப்பற்று என்றால் என்னவென்று. இந்த தேசத்தை பற்றியும், இந்த தேசத்தில் வாழ்கின்ற மக்களை பற்றியும், இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய பெண்களை பற்றியும், இந்த தேசத்தில் வாழக்கூட ஒவ்வொரு இந்தியர்களை பற்றியும் வேற்றுமையில் ஒற்றுமை என்கிறதை பறைசாற்றுகிறது காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமே அந்த கர்வமும் அந்த அங்கீகாரமும் அந்த பெருமையும் எங்களுக்கு மட்டும்தான் உண்டு. ஏனென்றால் நாங்கள் காந்திய வழியில் வந்தவர்கள், அஹிம்சையை மதிக்கிறவர்கள் என்பதனால் நீங்கள் எதை பேசினாலும் கடந்து போய்விடுகிறவர்கள். எங்கள் மாநில தலைவர் தற்போதுள்ள அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் அல்ல. நீங்கள் வாய் பேசினால் நாங்கள் வாய் பேசுவோம், நீங்கள் கை பேசினால் நாங்கள் கை பேசுவோம் என்று எதற்கும் துணிந்தது இன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர். நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில பிரிவு தலைவிதான். நானே உங்களுக்கு சேலஞ்ச் விடுக்கிறேன். நீங்கள் ஒரு முறை என்னுடன் ஒரு திறந்த வெளியரங்கில் ஒரு டிபேட்டில் அமர்ந்து உங்களால் இந்த தேசத்திற்கு தேசப்பற்று அதிகம் மிக்கவர்கள் காங்கிரஸா என்று பிஜேபியா என்று உங்களால் பேச முடியுமா என்று நான் உங்களுக்கு ஓபன் சேலஞ்ச் விடுக்கிறேன் மிஸ்டர் ராஜா. முதலில் சிவகங்கையில் உங்களுடைய சொந்த மண்ணில் நீங்கள் ஜெயித்து காமிங்கள். தனித்து நிற்கும் போது கூட அங்க டெபாசிட் வாங்கியவர்கள் காங்கிரஸ். உங்களால் டெபாசிட் கூட வாங்க முடியாது. நீங்கள் வந்து ராகுல் காந்தி அவர்கள் யூஎஸ்ல போய் இப்படி பேசிட்டார் அப்படி பேசிட்டார். ராகுல் காந்தி என்ன டெலிபிராம்டர் பிரதமரா? காதுல டெலிபிராம்டர் இல்லாம ஒரு யூஎஸ் டெலிகேஷன், ஒரு யூகே டெலிகேஷனா அட்டெண்ட் பண்ண முடியுமா அவரால? he cannot. ஆக்ஸ்போர்ட்ல போய் தடுமாறுவார். எங்கள் தலைவர் ஆக்ஸ்போர்ட்ல போய் கிளாஸ் எடுப்பார், ஹார்வர்ட்ல போய் பெப்பன்வார். எங்கள் தலைவர் ஹார்வர்ட்ல படிக்கிற ப்ரொஃபசர்ஸ்க்கே பாடம் எடுக்கக்கூடிய அளவுக்கு குவாலிஃபைட் லீடர். அவருக்கு தெரியாத இந்த தேசத்தை பற்றி என்ன பேச வேண்டும் என்று? ஆகவே பாஜகவிற்கும் ஹெச் ராஜாவுக்கும் கடுமையான கண்டனத்தை நாங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் வாயை அடக்க வேண்டும், இல்லை என்றால் உங்கள் வாயை நாங்கள் அடக்குவோம். நன்றி, வணக்கம். பிஜேபியில அவங்களுக்கு பதவி போராட்டம். அண்ணாமலை இருக்கின்ற வரையிலே அருமை நண்பர் லெனின் பிரசாத் அவர்கள் சொன்னது போல இவர் லைம் லைட்ல இல்லை. இப்போ ஒரு குழு போட்டிருக்காங்க. அந்த குழுவில் ஒரு உறுப்பினர்
அவர் மட்டும்தான் என்னமோ பிஜேபியினுடைய தலைவராக தன்னை காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக யாரை பேசினால் அவர் பத்திரிகையிலே முதல் பேஜிலே வருவார் என்பதை இந்த எச்.ஐ. ராஜாவுக்கு தெரியும். அதனால் அருமை தலைவன் ராகுல் காந்தியை பற்றி பேசுகிறார். உங்களுக்கு அண்ணன் சேதுராமன் சொன்னார் வரலாறு படிக்க வேண்டும் என்று. இந்திய இராணுவத்தில் சீக்கியர்களுக்கு என்று தனி ரூல்ஸையே மாற்றி கொடுத்த கட்சி எங்களுடைய காங்கிரஸ் கட்சியும் அருமை தலைவர் ஜவஹர்லால் நேரு அவர்களையும். இது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்திய இராணுவத்திலே அங்கே இனத்திற்கும் ஜாதிக்கும் மதத்திற்கும் இடமில்லை. ஆனால் இந்த தேசத்திற்காக ரத்தத்தை கொடுத்த அந்த சீக்கியர்களுடைய உடையான கத்தியையும் டர்பனையும் கட்டிக்கொள்ள அனுமதி கொடுத்தது எங்களுடைய இந்திய தேசிய காங்கிரஸ் என்பதை எச். ராஜா அவர்களுக்கு நான் சொல்லுகின்றேன். இதுபோன்று இங்கே பேசுகின்ற அத்துணை தலைவர்களும் இது காங்கிரஸிலே நாங்கள் இதை செய்தோம் அதை செய்தோம் உங்களுக்கு உரிமையை கொடுத்தோம் என்று சொல்லி இருக்கிறோம். இந்த பிஜேபியில் அந்த உரிமை சொல்லுவதற்கு எந்த சுதந்திரத்தை பற்றியோ இந்த நாட்டு விடுதலை பற்றியோ அல்லது இனத்திற்காக பற்றியோ சொல்லுவதற்கு அவர்களிடத்திலே தலைவர்கள் இல்லை. அதன் அடிப்படையிலே இன்று எப்படியாவது உதவ வேண்டும் என்று சொல்லி வல்லபாய் பட்டேல் அவர்களை கையில் எடுக்க முயன்றார்கள். அதில் தோல்வி. நீங்கள்லாம் இங்கே நான் இந்து மதத்துக்கு எதிராக பேசுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். கடந்த 4-5 காண்டமாக ஒவ்வொரு வீதியிலும் ஒரு விநாயகர் இருந்தார். ஆனால் இந்த ஆண்டு அவ்வளவு இல்லை. ஏன் என்று சொன்னால் இந்து மதத்திலே முதல் கடவுளான விநாயகரை வைத்து அரசியல் லாபம் அடைந்த பிஜேபி தமிழகத்திலே அது வெற்றி பெற முடியாது என்றதன் காரணத்தினாலே இன்று அந்த விநாயகர் சிலை ஊர்வலம் என்பது மிக சொற்பமாக இருக்கிறது என்று சொன்னால் இதற்கு விதை போட்டவர்கள் இந்த நாட்டிலே பிரிவினைவாதத்தை உருவாக்குவதற்கு அடித்தளமாக இருந்தவர்கள் பிஜேபி அவர்கள். பிஜேபி இந்த உலகம் சுற்று வாலிபன் மோடி அவர்கள் எல்லோரும் நாம் இல்லவில்லை பொதுமக்கள் அனைவரும் டெய்லி தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டு இருக்கிறார்கள், பத்திரிகையை படித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். கடந்த ஆண்டு அவர் வெளிநாடு சுற்றுப்பயணத்திலே நான் இந்தியாவில் பிறந்ததற்காக வெட்கப்படுகிறேன் என்று பாரியிலே பேசினாய். அயல் நாட்டிலே எங்களுடைய தலைவன் அது மாதிரி சொன்னாரா? அவர் பிரஸ் மீட்டில் ஏதாவது கேள்விக்கு பதில் சொல்ல அந்த பகுதியை மட்டும் கட் பண்ணி உடனே இவர் இந்த நாட்டிற்கு எதிராக பேசுகிறார். இதை நான் நாக்கை துண்டிப்பேன். நான் இவர் தேச துரோகி என்று சொல்லுகின்ற இந்த பிஜேபி நண்பர்களே, நீங்கள் ஒன்று மனதிலே வைத்துக்கொண்டு பேச வேண்டும். இந்த பேச்சுரிமையும் நாங்கள் கொடுத்ததுதான். இங்கே உனக்கு ஊர்வலம் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்ததும் எங்களுடைய தலைவர் ராஜீவ் காந்தி தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஜனநாயக நாட்டிலே எதற்கு வேண்டாலும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லுவதற்கு சுதந்திரமாக செயல்பட்ட அனுமதித்ததின் விளைவாகத்தான் காங்கிரஸ் ஒடுக்கப்பட்டிருக்கின்றது. காங்கிரஸ் பற்றி மத்தியிலே நாங்கள் மக்களிடத்திலே சென்று பேசாததின் காரணத்தினாலே பாராளுமன்றத்திலே உன்னால் பேச முடியும், மக்களிடத்திலே பேச முடியாது. இங்கே இருக்கின்ற கன்னியாகுமரி திருநெல்வேலியிலே மக்கள் பாதிக்கப்பட்ட பொழுது அதற்கு வராத பிரதமர், மணிப்பூரிலே மக்கள் தீ வைத்து கொளுத்தப்படுகின்ற பொழுது வராத இந்த பிரதமர், ஆனால் நீலி கண்ணீர் வடித்து ஜனநாயகத்திலே காங்கிரஸ் போட்ட பிச்சையினாலே நீ ஆட்சி பொறுப்பிலே அமர்ந்து கொண்டு எக்காலம் போடுகின்றாய். நாடாளுமன்றத்திலே உனக்கு மூக்கணாங்கயிறு போடப்பட்டிருக்கின்றது. எதிர்க்கட்சி என்ற தலைவன் குதிரையை ஓட்டுகிறார். உங்களுடைய கடுவாளத்தை பிடித்து இழுத்து அவங்களுடைய வேகத்தை கட்டுப்படுத்தி இருக்கிறார். மதவாதத்தையும் ஜாதிவாதத்தையும் கருவறுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதிலே ஒரு பகுதியை எடுத்து மக்கள் இந்த இடஒதுக்கீட்டிலே ராகுல் காந்தி தனியாக சன்னியார்வத்துடன் காட்டுகிறார். மக்களிடத்திலே இவர் இதை உயர் ஜாதிகளுக்கு வாய்ப்பளிக்கிறார் என்று கருத்துக்களை பத்திரிகையிலே சொல்லுகிறார்கள். இந்த இடஒதுக்கீடு கர்ம வீரன் காமராஜர் காலத்திலே தமிழகத்திலே அவருடைய ஆட்சியிலே முதலாக கொண்டு வரப்பட்டது.
இடஒதுக்கீட்டிலே அன்னை இந்திரா காந்தி அவர்களால் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டது எங்களுடைய ஆட்சியிலே. ஆனால் இந்த எச் ராஜா அவர்களே, நீங்கள் வாய்க்கொழுப்பு சீலையிலே வடிந்துவிடும் என்பார்கள் கிராமப்புறத்திலே. அதுபோல உன்னுடைய பேச்சு காங்கிரஸ்காரன் என்றும் கேட்டுக்கொண்டு இருக்க மாட்டான். உன்னுடைய நாவை அடக்க வேண்டும். பதவி வெறி பிடித்து நீ அலைவதென்றால் உங்களுடைய கட்சியினுடைய தலைவர்களை போய் கேள். இங்கே தமிழகத்திலே அமைதி பூங்காவாக இருக்கின்ற தமிழகத்திலே கலவரத்தை ஏற்படுத்தலாம். அருமை தலைவன் ராகுல் காந்தியை பற்றி நீ பேசினால் உனக்கு தக்க பதிலடி கொடுக்கும் என்று தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய செயல் வீரர் அருமை தலைவர் செல்வப்பெருந்தகை அவர்கள் அடிநாள் எடுத்து இதற்கு பதிலடி கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விரைவில் நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். யார் இந்த எச் ராஜா? நான் கேட்கின்றேன். குடித்து கொண்டு டெய்லியும் உளறுகின்ற ராஜா தான் இந்த எச் ராஜா. இந்த ராஜாவை நான் கேட்கின்றேன், எங்கேயாவது இந்த தமிழ்நாட்டில் ஒரு 5 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலம் உன்னுடைய பேச்சு எடுபட்டதா? இல்லை தெளிவாக பேசினாயா? ஹைகோர்ட்டினுடைய ஜட்ஜை எதிர்த்து அவமரியாக பேசி மன்னிப்பு கேட்டாய். நான் ஒன்றே ஒன்று கூற விரும்புகின்றேன். நான் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்திக்கு நிகராக உன்னை பேசக்கூடாது. என்னுடைய தலைவர் எத்தனை இடத்தில் இந்த மக்களுக்காக பிரச்சனையை பேசினார். நீங்கள் ஒரு காலகட்டத்தில் அவரை மன்னிப்பு கேட்க சொன்னீர்களே, எப்பமாவது மன்னிப்பு கேட்டாரா? ஆனால் நீ குடித்து டெய்லி உளறிவிட்டு காலையில் பேசுவாய், அடுத்த நாள் காலையில் நான் பேசவில்லை, நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லுவாய். இந்த காங்கிரஸ் பேர் இயக்கம் மன்னிப்பு கேட்கின்ற இயக்கமும் கிடையாது. குறிப்பாக இந்த ராஜா ஒரு தகுதி இல்லாத எச் ராஜா. நான் கேட்கின்றேன், ஒரு இயக்கம், எங்களுடைய இயக்கம் காங்கிரஸ் பேர் இயக்கம். எங்களுடைய தலைவர் அழகிரி தலைவர் இருந்தார், 3 ஆண்டு காலம் பணியாற்றினார். அவருக்கு அடுத்த பிற்பாடு எங்களுடைய தலைவர் என்ற ஒரு தலைவர் செல்வப்பெருந்தகை நாங்கள் உறுதியாக நியமனம் செய்தார் எங்களுடைய ராகுல் காந்தி. உங்களால் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸின் பின்புலமாக விளங்குகின்ற பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் இன்றைக்கு உங்களால் ஒரு தலைவர் வெளிநாட்டிற்கு படிக்க சென்று விட்டார் என்றால் ஒரு தலைவரை உங்களால் நியமிக்க முடியவில்லையே. அத்தனை குழப்பம். 11 பேர் பொறுப்பாளர், அதில் ஒரு பொறுப்பாளர் இந்த பன்னி தான் எச் ராஜா. பன்றி என்றாலே புரிந்து கொள்ள வேண்டும் என்ன சாப்பிடுன்ட்டு. அந்த மாதிரி சாப்பிட்டு வளர்ந்தவன் தான் இவன் எச் ராஜா. என் தலைவனை பார்த்து தேச துரோகின்னு சொல்றேடா? உங்க கட்சியில் உள்ள மாதிரியா அண்ணன் பொன் கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் சிறப்பாக பேசினாரு. அதனால் உங்களுடைய பேச்சை அடக்கிக் கொள்ளுங்கள். நான் நிறைய பேச வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் தலைவர் அவர்கள் நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டி இருப்பதால், குறிப்பாக இந்த எச் ராஜா காங்கிரஸ் பேர் இயக்கத்தையும் எங்களுடைய தலைவரை பற்றி பேசினால் அடுத்தபடியாக நடக்கதே வேற என்று கூறி வாய்ப்பு கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.